அன்பான மக்களே வணக்கம். பழங்கால மனிதர்களின் வாழ்க்கைன்னு பார்த்தா நம்மால் நினைக்க முடியாத உண்மையாக இருக்குது. பழங்கால மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்து கற்கருவிகள் மூலம் வேட்டையாடி உணவு சேகரித்து நாடோடிகளாக வாழ்ந்தனர். நெருப்பை கண்டுபிடித்தல், ஓவியங்கள் வரைதல் மற்றும் கூட்டு வாழ்க்கை முறை ஆகியவையால் இக்காலகட்டத்தின் முக்கிய அம்சங்களாக கருதப்படுகின்றன. கற்காலம், இடைக்கற்காலம் மற்றும் புதிய கற்காலம் என வகைப்படுத்தப்பட்ட இவர்களது வாழ்க்கை பரிணாம வளர்ச்சியின் முதல் படியாகும். அன்று வீட்டின் ஒரு அங்கமாக மாடுகள் இருந்தன. காலையில் அவற்றை குளிப்பாட்டி வைக்கோலிடுவது, தீவனம் போடுவது ஒரு தவம் போல நடந்தது. அது வெறும் விலங்கு மட்டுமல்ல, நம் குடும்பத்தின் செல்வம். மாட்டு வண்டி, மண்பானைகள், பாரம்பரிய கருவிகள், வைக்கோல் போர், கூரை வீடுகள் இவைகளெல்லாம் காண்பதற்கே மிக அழகாக இருக்கும். இன்றைய வாழ்க்கையில் ஒரு நாள் மின்சாரம் இல்லாமல் இருந்தால் கூட நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் பார்த்தீர்களா? ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும். இயற்கையாக அமைந்த குகைகள், மலைப்பாறைகள் மற்றும் மரக்கிளைகளின் பாதுகாப்பிற்காக அம்மக்கள் வாழ்ந்தார்கள். நாம் சிமெண்ட் தரைகளுக்கு நடுவே சாணம் தெளித்த வாசல்கள் இன்று காணாமல் போய்விட்டன. முறத்தை சாணத்தில் மெழுகி வைத்த அனுபவங்கள், அந்த நுணுக்கமான வேலைப்பாடுகள் இன்று இயந்திரமயமான உலகில் எங்கே இருக்கிறது? குகைகளில் வாழ்ந்தவர்கள் ஆரம்பத்தில் வேட்டையாடுதல் மற்றும் பழங்களை சேகரித்தல் பிரதான தொழிலாக அவர்களுக்கு இருந்தது. விலங்குகளின் தோல் மற்றும் மரப்பட்டைகளை ஆடையாக பயன்படுத்தினர். வேட்டையாடுவதில் கிடைத்ததுதான் முக்கிய உணவாக இருந்தது. தீ கண்டுபிடித்தது பெரிய மாற்றத்தை அவர்களுக்குள் கொண்டு வந்தது. கூர்மையான கோடாரிகள், கத்திகள் மற்றும் அம்பு முனைகளை உருவாக்கினார்கள். அந்த காலத்தில் வீடு என்றால் குகை, குகை ஓவியங்கள் மூலம் தங்களின் அன்றாட வாழ்க்கை முறையை வேட்டை காட்சிகள் மற்றும் சுவர் ஓவியங்களில் தனது நம்பிக்கைகளை வெளிப்படுத்தினர். சிறு குழுக்களாக வாழ்ந்தாலும் கூட்டு முயற்சியால் உணவை சேகரித்து பகிர்ந்து கொண்டனர். வாழ்க்கை என்றால் அதிக போராட்டமின்றி எளிமையாக நகர்ந்தது. அதன் பிறகு சற்றே மெருகேறிய நாகரீகத்தால் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தது. ஜிம்முக்கு போகாமலேயே ஆரோக்கியமாக அவர்களின் வாழ்வு முறை அமைந்தது. அரிவாள் மனையில் அமர்ந்து காய் நறுக்கியது, உரல் உலக்கையில் பாட்டு பாடிக்கொண்டே இடித்ததும், கிணற்றில் தண்ணீர் இறைப்பதும், திருகையை சுற்றிய கைகளும் இன்று மிக்சி கிரைண்டரிடம் தோற்றுவிட்டனவா? அன்று இயற்கை மீது முழு சார்பு இருந்தது. விவசாயம் ஆரம்பித்தது. மழை, நிலம், காலநிலை என்பது முக்கியமாக இருந்தது. அவர்கள் இயற்கையை வெல்லவில்லை, வெல்ல முயற்சிக்கவும் இல்லை. அதை மதித்து வாழ்ந்தார்கள். குடும்பம் என்பது கூட்டமாக வாழ்தல் என்ற கோட்பாட்டின்படி வாழ்ந்தார்கள். பழைய கற்காலம் என்பது வேட்டையாடுதலாகவும் நாடோடி வாழ்க்கையாகவும் இருந்தது. இடைக்கற்காலம் நுண்கற்கருவிகள் பயன்பாடு அதிகமாக இருந்தது. புதிய கற்காலம் என்பது விவசாயம், கால்நடை வளர்ப்பு, நிலையான வாழிடம் இவைகளை கொண்டது. தொல்பொருள் ஆய்வுகள் மற்றும் குடைவரை ஓவியங்கள் ஆகியவை பழங்கால மக்களின் இந்த பின்தங்கிய ஆனால் நுட்பமான வாழ்க்கை முறையை நமக்கு உணர்த்துகின்றன. இந்த பொருட்கள் வெறும் மரம் மற்றும் கற்கள் அல்ல, இவை நம் முன்னோர்களின் உழைப்பு மற்றும் அன்பின் சாட்சிகள். இரவில் மின்னும் விளக்குகள், உயரமான கட்டிடங்கள், மெட்ரோ ரயில், போக்குவரத்து நெரிசல், இது வேகமான நவீன உற்சாகமான வாழ்க்கையை பிரதிபலித்தாலும் கூட அந்த காலத்து வாழ்க்கை இயற்கை வாழ்க்கை. இப்பொழுது டெக்னாலஜி லைஃப். அவர்களுக்கு வசதிகள் இல்லை, ஆனால் மனதில் அமைதி இருந்தது. நமக்கு எல்லாமே இருக்கு, ஆனால் மன அமைதி. பழங்காலம் எங்கே என்று தேடுவதை விட அந்த வாழ்வியலை நம்மால் இயன்ற அளவு மீட்டெடுப்போம். கிராமத்து மண்வாசனை, விவசாயிகளின் உழைப்பு, இயற்கையோடு கலந்த வாழ்க்கை, அதனை நாம் விரும்பி நெருங்குவோம். வழக்கம் போல எனது கவிதை வரிகள் உங்களுக்காக.
கலம்காரி ஓவியம் போல அனைத்துமே நீங்கா மனத்துள் பழங்கால வாழ்வாம் பசுமரத்தாணி. அதாவது பழமையை போற்றும் விதமாகவும் இயல்பாகவும் கலம்காரி ஓவியங்கள் கண்ணையும் கருத்தையும் கவர்வன போல் பழங்கால வாழ்வு சிறப்பும் சீர்மையும் பொருந்தி மனதை விட்டு அகலாமல் பசுமரத்தாணி போல பதிந்துள்ளது. நிறைவாக, பழங்கால வாழ்க்கை என்பது சிம்பிள், ஆனால் அர்த்தமுள்ள வாழ்க்கை. நாம் எதை கற்றுக்கொள்ளப் போகிறோம்? ஆழ்ந்து யோசியுங்கள். இந்த மாதிரி வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களது எண்ணங்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.